தேர்தலோட ரிசல்ட் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் ரிசைன் பண்ணாங்களோ எம்எல்ஏ அவங்க கிட்ட நாங்கள் கூப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, எங்களை பாண்டிச்சேரியில் கூட்டிட்டு போயிட்டு நான் முதலமைச்சராக ஆறுறது சைன் போடு, நாங்க திமுகவோட பேசிட்டோம் அப்படின்னு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. அப்ப உங்களுக்கு எல்லாம் அந்த தகவல் வந்த உடனே ஒரு புரட்சி தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள், புரட்சி தலைவருடைய வழிகாட்டுதல நீங்க வந்தவங்க, எப்படி அதிமுக திமுகவோட சேர முடியுங்கிற ஒரு சிந்தனையே உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கிய ஒரு சேர்வதற்கான முக்கியமான காரணம். தமிழக அரசியல் சூழ்நிலை டிவிகே தலைவர் முதலமைச்சர் வந்த பிறகு அன்றைக்கு தலைவர் முதலமைச்சர் வரக்கூடாதுங்கிற ஒரே சிந்தனை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் இருந்த ஒரு காரணம், எந்த காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை கடைசி வரைக்கும் துன்பப்படுத்திய ஒரு கட்சி கூட சேரும் பொழுது ஒரு அதிமுகவுடைய உண்மையான தொண்டன், அதிமுக பெயர் அளவுக்கு பேப்பரில் இருக்கக்கூடிய இபிஎஸ் ஐயா அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து இதுதான் உண்மையான இயக்கமா நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உணர்வு. உங்களுடைய உணர்வுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம். அவங்க தான் யானை பேரத்தை நடத்தினாங்க, திமுக கூடயும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு யானை பேரத்தை நடத்தினாங்க. அதை தமிழக மக்கள் புறக்கணிச்சாங்க. அதனால இங்க முன்னாள் அமைச்சர்களும் சரி, அண்ணன் சிவபதி அண்ணன், கடம்பூர் ராஜு அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம உடுமலை ராதாகிருஷ்ணன் அண்ணன், சம்பத் அண்ணன், அந்த மாதிரி டி நகர்ல இருந்து திமுகல இருந்து நம்ம டி நகர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன், அதிமுக மட்டும் இல்ல கலைஞருடைய உண்மையான விசுவாசிகளையும் திமுக இருந்து வரவேற்கிறோம். ஏன்னா எங்க தலைவர் அப்பயே சொல்லிட்டாரு, கலைஞரையும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்கும் அப்படின்னு. தமிழ்நாடு எப்பொழுதும் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்பொழுது நாம் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் இணைவோம்.